சென்னையுடைய எம்பி வந்து இன்விசிபிள் எம்பியா இருக்காங்கன்னு தமிழிசை சௌந்தரராஜன் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் வெளியே பார்க்க முடியுங்கிறது அவங்களுக்கு குற்றச்சாட்டா இருக்கு. தமிழ்நாட்டில் இன்விசிபிள் ஆளுநராக இருந்த அவரை நம்ம என்ன செய்வது? தனிப்பட்ட முறையில் நான் எப்போவுமே யாரையும் விமர்சனம் பண்ணி பேசுறது கிடையாது. சொல்வதற்கு முன்னால் 5 வருடங்கள் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் செய்த பேசிய பேச்சுக்கள், இந்த தொகுதிக்காக நான் எடுத்து வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்துவிட்டு சொல்ல வேண்டும். திடீரென்று அங்கே இருந்து ஆளுநராக வந்துவிட்டு நான் உங்கள் அக்காவாக வந்திருக்கிறேன் என்று சொல்பவரிடம் நான் என்ன சொல்லுவது? பட் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்து விடலாம். கொள்கை ரீதியாக நாம் பேசலாம். சரி, அவர் இந்த தேர்தலுக்கு முன்பாக அவர் செயல்பட்டு இருக்கலாமே. ஒரு பேச்சுக்கு நீங்க வச்சுக்கோங்க. அவர் 5 வருஷம் எங்க இருந்தாரு? அவர் செயல்பட்டு இருக்கலாமே. இதே 5 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கலாம், 3 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கலாம். அதற்கு முன்பாக அவர்கள் 5 வருடம் இருந்தார்கள் அல்லவா? 10 வருடமா ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க என்ன செயல்பட்டு இருக்கிறாங்க? சும்மா வீடியோவை ஒவ்வொரு இடத்துலயா போய் நின்று பைட்டை போட்டுட்டு சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி நேரத்தை விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார். நேற்று சைதாப்பேட்டையில் முதலாக இந்த எங்களுடைய கட்சியினுடைய பிரச்சாரத்தை மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களோடு தொடங்கினோம். மிக எழுச்சியாக செல்கின்ற இடங்களிலெல்லாம் குறிப்பாக குடும்ப தலைவிகள், பெண்கள் ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள். இங்கேயும் நீங்கள் பார்த்தீர்கள், பெண்கள் தான் நிறைய வரவேற்பு. ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள் முழுவதுமாக அவர்களுக்கு பயன் தர வகையில் இருப்பதால் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். உடன்பிறப்புகள் அத்தனை பேரும், தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எழுச்சியோடு பங்கேற்கிறார்கள். இன்றைய தினம் காலை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே கோவிந்தசாமி நகரில் தொடங்கி இருக்கின்றோம். இன்னும் பல பகுதிகளுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. அன்பிற்குரிய தம்பி மாவட்ட செயலாளர் அவர்களோடு வட்ட செயலாளர் அனைவரும் இணைந்து பிரச்சாரத்திற்கு செல்கின்றோம். நேற்று இந்த நம்முடைய வேட்பாளர் இந்த கட்டடம் திறக்கிறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. வலது காலில் ஆங்கிள் கீழே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. 3 வீக்ஸ் ரெஸ்ட். ஆனால் இப்போ ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால அதோட பயணம் செய்கிறோம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக பெரிதான குறைகள் அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் மழை நீர் வடிகால் எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருக்கின்றது. சில இடங்களிலே அவர்கள் சொல்கிறார்கள் தண்ணீர் பிரச்சனை இருக்குமா, இப்பதான் வந்திருக்கு, உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம்னு. அதை உடனடியாக நாங்கள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம்.